வைகாசி மாதம் 4ஆம் நாள் மே மாதம் 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி. இந்த ராகுகேது பயிற்சியில் மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம். மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும், அதே வேளையில் மகர ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேதுவும் பயிற்சியாகி வந்து அமர்கிறார்கள். எவ்வாறு இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு? 8ஆம் இடம் என்பது சிம்மம். சிம்மத்தில் கேது வந்து அமர்கிறார். ராசிக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தில் கை வைப்பார் கேது பகவான். 70க்கு மேல் வயது உள்ளவர்கள் அல்லது 80 வயதுக்கு மேல் உடையவர்கள் கண்டிப்பாக அடுத்த 1.5 வருடத்திற்குள் கண்டத்தை சந்திப்பார்கள். ஆயுள் பிரச்சனை வரும். திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போய் மருத்துவமனையில் சேர வேண்டிய கட்டாயம் வரலாம். மருத்துவமனையில் சேர்ந்து அதன் பிறகு உடல்நலம் சரியாகி வீட்டுக்கு வர வேண்டிய கட்டாயம் வரும். உடல் நலத்தில் மட்டுமல்லாமல் தங்களுடைய சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம், வில்லங்கங்கள் வரலாம். கவனம் தேவை. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் சற்று திரவிய லாபம் உண்டு, பொருளாதார லாபம் உண்டு. மற்றபடி குடும்பத்தில் தங்களுக்கும் தங்களுடைய மனைவியோ அல்லது கணவனுக்கோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம், வாக்குகள் சூடாகலாம், அதனால் சண்டை சச்சரவுகள் வரலாம். 2இல் இருக்கக்கூடிய ராகு பகவான் குடும்பத்தில் கலகத்தை உண்டு பண்ணுவார். ஒருவருக்கொருவர் மனக்கசப்பை உண்டு பண்ணுவார் கணவன் மனைவிக்குள். எனவே தங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை. தங்களுடைய வார்த்தைகள் தடிமனாக இருக்கக்கூடாது, கடுமையாக இருக்கக்கூடாது. கணவனையோ அல்லது மனைவியோ வாழ்க்கை துணைவரை ஏசுவதாக வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. முக்கியமாக பெரியோர்களை வணங்குதல், சித்தர்கள் வழிபாடு செய்தல், குலதெய்வ வழிபாடு செய்தல், அதை தவிர புற்று இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வருதல், அம்மன் கோயில்களுக்கு சென்று வருவது நல்லது. வெள்ளிக்கிழமை தோறும், முக்கியமாக வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அம்மன் கோயிலுக்கு சென்று வருவது மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் தங்களுக்கே கூட சில நேரங்களில் விபத்துகளோ அல்லது உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாகவோ கூட தங்களுக்கே கூட ஏற்படலாம். எனவே அனைத்து விஷயங்களிலும் எச்சரிக்கை தேவை. இரவு நேர பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களுடன் வெகு தூரம் அல்லது வெகு நேரம் செலவழிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். தங்களுடைய குணநலங்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். கவனம் தேவை.